ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃப் டே. இன்னைக்கு ஆஃப் டே சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு மந்த்லி ஒரு ஆஃப் டே நான் லீவ் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் சண்டே சர்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், டேரெக்டாக ஒர்க்குக்கு போயிடுவேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு, அதனால் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், வந்த உடனே வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க எங்கள் பாப்பா. இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். புக்ஸு நோட்டெல்லாம் எப்படி போட்டு தூங்குறாங்க பார்த்தீங்களா? இந்த புக்ஸ் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அட்டை போடுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே லிஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது அந்த வீட்டுக்கார அக்கா நைன்ட்டு என்ன பண்ணாங்க, எடுத்து திட்டிட்டு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. நாய் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு எடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. கேட்டால் மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு அட்டை போடுறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, ஒரு சின்ன விஷயம், அதை கூட மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இது நீங்களே சொல்லுங்கள், நியாயமாக சரியா சொல்லுங்கள்? கரெக்டாக தப்பா? எப்படி மறக்கலாம்? நம்ம புக்கு, நம்ம நோட்டு, நம்ம அட்டைப்போட எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அட்டை போட்டாச்சும் நம்ம தானே கொண்டு வரணும் பத்திரமா வீட்டுக்கு. பக்கத்து வீட்டில் வச்சா பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அது கமெண்டில் என்னன்னு ஆன்சர் சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. ஸோ நிறையா தடவை இவங்க நான் அட்வைஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை அட்வைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு தெரியல. உங்களுக்கு எதனா தெரிஞ்ச கமெண்ட் இருந்தால் எனக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எது இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள், சரிங்களா? நல்லா ஹாயாக தூங்குறாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து லொங்குன்னு கிளம்பி நான் ஒர்க்குக்கு போவேன். நான் இனிமேல் கிளம்பி ஒர்க்குக்கு போயிட்டு திரும்ப நைட்டு எத்தனை மணிக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதுதாங்க எங்களோட புது வீடு.